ராணி, அம்மா உன்னை கிச்சன்ல ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உன் காதுல விழுலையா? சொல்லுங்க ராசு மாமா. கலப்பாச்சு தூங்கிட்டேன். என்ன விஷயம்? அத்தை எதுக்கு என்னை கூப்பிட்டாங்க? ஏதோ சமையல் பண்ணணுமா, அதுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிட்டாங்க ராணி உன்னைய. அப்படியா மாமா? நான் கிச்சனுக்கு போறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. என்னாச்சு இந்த மருமக்காரிக்கு? எவ்வளவு நேரம் ஆச்சு கூப்பிட்டு அனுப்பி, இன்னும் ஆளுக்கானா என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. அத்தை கூப்பிட்டீங்களாமே, மாமா சொன்னாரு. என்ன விஷயம் அத்தை? என்னது மாமாவா? இப்பயே என் பையனை சொக்குப்படி போட்டு இழுத்துறாப்புல இருக்கு. என் பையனை என்கிட்ட பிரிச்சுடாப்புல இருக்கு. எப்பெல்லாம் மயக்கி வச்சிருக்கா இவன். என்னத்த அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் அத்தை? அதெல்லாம் ஒண்ணு ராணி, காலைல என்ன சமைக்கிறது எது சமைக்கிறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க அத்தை. மாமாக்கு காப்பி வேணும், கொடுங்க அத்தை, போய் கொண்டு கொடுத்துட்டு வரேன். என் பையன் உங்க வீட்டு மாதிரி சின்ன கப்ல காப்பி குடிக்க மாட்டான். பெரிய கப்ல தான் காப்பி குடிப்பான். அவனுக்கு பெரிய கப்ல கொடு. ரோஸ் கலர் கப் இருக்குல்ல, அந்த கப்ல தான் அவன் கையை காப்பி குடிப்பான். சரியா? ஆத்தி வச்சிருக்கேன், எடுத்து கொண்டு போய் கொடு. சரிங்க அத்தை, நீங்க சமைச்சிட்டு இருங்க. மாமா போய் நான் போய் காப்பி கொடுத்துட்டு வரேன். இப்பயே மாமா மாமா சொல்லி என் பையனே மயங்க வச்சிருவாளே, என்ன பண்றது? பரவாயில்ல விடு, இப்பதானே புதுசா கல்யாணம் இருக்கு, பாத்துக்கலாம் விடு. அப்புறமேட்டு நம்ம கையில தானே இருக்கு, பாத்துக்கலாம். அத்தை மாமா காப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். காலைல என்ன சமைக்கலாம் சொல்லுங்க. அதுவாமா, காலைல இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சலாம். என் பிள்ளைக்கு இட்லினா தான் ரொம்ப பிடிக்கும். இட்லினா தான் விரும்பி சாப்பிடுவான். அப்படியா அத்தை? சரிங்க அத்தை, இட்லியை வச்சுக்கலாம் அத்தை. எனக்கு இட்லி பிடிக்காது அத்தை, எனக்கு தோசைன்னா தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் தோசை தான் சாப்பிடுவேன். இங்கே எல்லாருக்குமே இட்லி தான் பிடிக்கும். இனிமே எல்லாத்தையும் மாற்றிக்கோ. நீயும் இட்லி சாப்பிட கற்றுக்கோ. சரியா? உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தோசையே சாப்பிட்டுட்டு இருக்காத. சரியா? சரிங்க அத்தை, இனிமேட்டு நானும் ஒவ்வொன்றா சாப்பிட பழகிறேன் அத்தை. சரி. இனிமேட்டு மாமியார் சொன்னால் ஒவ்வொன்று கேட்கணும். இங்கே என்ன சாப்பிட்றாங்களோ எல்லாமே நீ அதான் சாப்பிடணும். நீ தனியாக எதுவும் சாப்பிடக்கூடாது. சரியா? சரிங்க அத்தை, நீங்கள் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். சரி, மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத. இப்படி என் பொண்ணு மாப்பிள்ளையே வராங்க, அவங்களுக்கு சேர்த்து சமைச்சிருவோம் இன்னைக்கு. சரியா? அப்படியா அத்தை? நாத்தும் அண்ணனும் வராங்களா? சரிங்க அத்தை, சேர்ந்து சமைக்கலாம் அத்தை. என் பையன்கிட்ட போய் மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கி வர சொல்லணும். காய் கறி எல்லாமே இன்னைக்கு எல்லாமே சமைச்சு அவளும் நல்லா சாப்பிடணும், நீங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. சரி அத்தை, அப்படியே செஞ்சுக்கலாம் அத்தை. டேய் ராசு, ராசு இங்கே வாடா. சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம் கூப்பிட்டீங்க? இன்னைக்கு அக்காவும் மாமா வராங்க, அது காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துரு. சரியா? சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அப்படியே நான் வேலை செஞ்சா ரெஸ்ட் எடுக்க போயிட்டா. காலையிலேயே காலையில இருந்துச்சு நான் சாம்பார் கிள்ள செஞ்சிருக்கேன். இவளுக்கு வேலை இல்லை, ஒரு ரெஸ்ட் எடுக்க போயிட்டா இவ. அப்படியே அவங்க வீட்டில் வளர்த்து விட்டுருக்காங்க அவளை. இன்னைக்கு நம்ம பொண்ணு வரா, நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம புதுசாக சமைப்போம். போய் ஏதாவது யோசிப்போம் ஹாலில் உட்காந்து. என் பொண்ணு வந்துட்டாப்ல இருக்கு, பெல் அடிக்கிறா, என்னன்னு போய் பார்ப்போம். வசந்திக்கா, நான் தான் கோமதி வந்திருக்கேன். இவ எதுக்கு வரா காலையிலேயே? என் பையன் வேற மார்க்கெட்டில் காய்கறி வாங்க போயிருக்கான். வர நேரம் பார்த்து அவளும் வந்துட்டானா, பார்த்துட்டு கண்ணு வச்சிருவாளே. சரி, என்னதான் பேசி பார்ப்போம். வாடி கோமதி, வாடி. எப்படி இருக்க? உங்கள் புதுமுறை பற்றி விசாரிக்கதாக்கா வந்தேன். எப்படி இருக்கா? என்ன பண்ணுறா? வேலையெல்லாம் நல்லா செய்கிறாளக்கா? அடி போடி, நீ வேற. நான் காலாண்டு இட்லியும் சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். எங்கடி அவள் வேலை செய்யறா? வந்து நான் தாண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவர் ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறாடி. அப்படியாக்கா? நீ வேலை செஞ்சுட்டு இருக்கியாக்கா? என்னக்கா சொல்கிற? ஆமாடி போடி, வேலை செஞ்சு எனக்கு கைகள்லாம் வலிக்குதுடி. இப்பயே என் மாமனை வேற வளைச்சு போட்டிருக்கா. எனக்கு பயமா இருக்குடி. எனக்கு என்ன பண்றேனே தெரியலடி. மாமா மாமான்னு கூட்டிட்டு இருக்காடி. என் பையன் அப்படியே இறங்கிடும் உங்களுக்கு. இதுக்கு அதுவே பயமா இருக்குடி. ஏன்க்கா நீ இப்படிலாம் இருக்க? மருமவளை நம்ம கையில் வச்சுக்கணுக்கா. நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணுக்கா. நான் சொல்கிறத கேட்டு பழகிக்கோ. என் மருமவளாம் நான் சொல்கிறதுனா சரிங்கதான் கேட்டு கேட்டு செய்வா. அதே மாதிரி நீ நான் உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறேன்க்கா. அதே மாதிரி நீ பழகிக்கோக்கா. அடி போடி, நீ வேற. ஓ மருமோ இல்லடி, என் மருமவ காலைல எந்திரிச்சு லேட்டா இருந்திருக்கிறா. எங்க அவள் நான் சொல்றதெல்லாம் கேட்க போறா? சும்மா பேசிக்க வேண்டியதான் நம்மளும். அக்கா, நான் சொல்கிறத கேளுக்கா. என் மருமவளை பாரு, நான் சொல்கிறத கூட தாண்ட மாட்டான். நான் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால் நான் எப்போவுமே உனக்கு நல்லா தான் செய்வேன்க்கா. நான் சொல்கிறத மட்டும் கேளு. மருமவளை எப்படி கைக்குள்ளே இருக்கணும், நம்ம சொல்கிறது எப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு பாடம் போட்டுறேன்க்கா. எல்லாமே நீ கற்றுக்கலாம்க்கா. ஆமா, இவ வேற வந்து எனக்கு பாடம் போட்டாலாம். ஆளை பாரு. நானே என் பொண்ணு வரா என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ வேற வந்து எனக்கு வேற வந்து தலைவலி உண்டு பண்ணிட்டு இருக்கா. என்னக்கா அங்கே பேசிட்டு இருந்த குசு குசுன்னு? அது ஒன்றும் இல்லை கோமதி, என் பொண்ணு வரால, என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு வரேன், எல்லாமே மெத்த கதையை பின்னாடி பேசிக்கலாண்டி. போயிட்டு வாடி. என் பையன் வேற காய்கறி வாங்கிட்டு வருவான். இவ வேற முன்னாடி நின்றுட்டு கண்ணு பட்டுச்சுன்னா போச்சு, எல்லாம் வீணா போயிடும். இவனை அனுப்புவோம், அப்பதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். வாங்க கோமதி ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? என்னத்த நீ குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? சத்தம் கேடுச்சு, அதான் வந்தேன். என்ன விஷயத்த? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அவங்க அத்தைகிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்து ரொம்ப நாளாச்சு அக்காவை பார்த்து, அதனால என்னன்னு எதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா ஆண்டி? சரி ஆண்டி, சந்தோஷம் ஆண்டி. உங்களை பார்த்தா தெரியுமே ரெண்டு பேரும் என்னத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னு. நான் தான் காதால் கேட்டுட்டு இருந்தேன். என்னைய பார்த்தா குறை பேசிட்டு இருந்தீங்க. வேற என்ன வேலை உங்களுக்கு? வயசான கேட்டுக்கலாம். இதே தான் வேலை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் உள்ள மருமோலை அது செய்யறா இது செய்யறதா குறை சொல்லிட்டே தான் இருக்க வேண்டியது உங்களுக்கு. வயசான கேட்டுக்கலாம். சரி மராணி, நான் போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்கோ.
சரிக்கா போயிட்டு வரேன்க்கா. ஆமாம் அப்புறமேட்டு பின்னாடி கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்க்கா. இவருக்கும் போது பேச வேணாம், பார்த்துக்கோங்க்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. ஆ சரிடி கோமதி, போயிட்டு வாடி. எங்கத்த மாமா காய்கறி வாங்கிட்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு போனாரு, ஆளைக்கானா? அண்ணன் ஆளைக்கானா? என்னாச்சு எதுவும் ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அம்மா நீங்க சொன்ன ஜாமான்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. மார்க்கெட்ல போய் சமைங்கம்மா, எனக்கு பசிக்குதும்மா. அப்படியா மாமா, பசிக்குதா உங்களுக்கு? போயிடு மாமா, நான் போய் செஞ்ச உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க மாமா. பாரு என் பையனை பார்த்தனே மாமா மாமா போய் வலியிடா ஓடி போய். நான் கூட என் வீட்டுக்கார மாமான்னு கூட கூப்பிட்டது, வாயா போயா கூட இவன் வந்தோட 2 நாளே மாமாங்கிறான். சரிதா, நீ சீக்கிரம் போய் சமைச்சு எடுத்துட்டு வா. நீ சமைச்சிருந்த சாப்பிட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். டேய் ராசு, உங்க அக்கா வந்துட்டாடா, வாடா போய் பாப்போம். பெல் அடிக்குதுடா. அம்மா, அண்ணி, அண்ணா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வானாத்து நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் வரல, என்னாச்சு? ஆமாங்களே வா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் மாப்பிள்ள வரலடி? வாக்கா, நல்லா இருக்கியாக்கா? ஏன்க்கா மாமா வரல? அது ஒண்ணுலடா தம்பி, மாமா ஏதோ வெளியே வேலையா இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன்ட்டு போயிட்டாடா, அதனால தான்டா வர முடியல. சரிம்மா வா, அண்ணன் இப்பெல்லாம் நான் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் போய் சமைச்சிட்டு உனக்கு உடனே சாப்பாடு போறேன். அப்படியா? உன் தம்பி உனக்கு மட்டனு, சிக்கனு, மீன், நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். சமைச்சு முடிச்சுட்டு ஒரு பொடி பொடி. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, எனக்கு சிக்கனும் மீனும் மட்டும் இருந்தா போதுமா, மற்றதான் வேண்டாம்மா எனக்கு. ஏமா அப்படி சொல்ற? எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ சாப்பிடணுமா இல்லையா? ஆ சரிம்மா, செஞ்சு எடுத்துட்டு வாம்மா, நான் சாப்பிட்றேன். ஓ, காலையில் ஒரு தோசை கேட்டதுக்கு நீ இட்லி தான் சாப்பிடணுன்ட்டு என்னை பற்றி தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு மாமியார். இப்போ அவங்க பொண்ணு கேட்கவும் எல்லாமே செஞ்சு கொடுக்குது. அதுக்கு நான் ஒரு நியாயம், எனக்கு நான் ஒரு நியாயம். பார், இது எல்லா வீட்டில் இதான் நடக்குது.